கில்லி அளவுக்கு வைப் இருந்துச்சு. ஆக்சுவலாக கில்லி நமக்கு தெருக்கி விட்டாச்சு பார்த்து. சரி அடுத்து நெக்ஸ்ட்டு போக்கிரி வரலாம். நிறைய படம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, மெர்சல், கத்தி இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் தியேட்டர்லேயே பார்த்துட்டோம். நாங்கள் போக்கிரி ரிலீஸ் அப்போ சின்ன வயசாக இருந்தோம், அப்போ டிவியில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ போக்கிரி நேரில் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக போட்டிருங்க, அது வந்து பார்த்து வைப் பண்ணோம். செம வைப்பு ப்ரோ. அந்த மெயினாக அந்த டயலாக் சீன்ஸு, ஃபைட் சீன்ஸுக்கு, பாட்டுக்கு தான். எல்லா பாட்டுக்கும் எந்திரிச்சு போய் ஆடி கில்லி எந்த அளவுக்கு நல்ல வைப்பாக இருந்துச்சோ அதே வைப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பங்கம் தான். இது என்ன ரீமேக் மாதிரியே தெரியாது, ரீமேக் தான். பட் ஆனால் இதில் பிரபுதேவா மாஸ்டர் கொஞ்சம் மேக்கிங் ஸ்க்ரீன் பிளானாக கொஞ்சம் நல்லா தளபதி கொஞ்சம் மாசாக கொடுத்துருப்பாரு. மகேஷ் பாபு மாதிரியே வெறும் நல்லா மாசாக பண்ணியிருந்தார் தலைவர். ஏன் போக்கேரி கில்லிலாம் ஒரு ட்ரெண்ட் மார்க் படங்க. தேட்டரில் தான் இது என்ஜாய் பண்ணணும், டிவியில் நம்ம சின்ன வயசில் பார்த்தா தான். ஆனால் தேட்டரில் தான் என்ஜாய் பண்ண முடியும் நம்ம. பங்கமாக இருந்துச்சு. இந்த கீழே உள்ள ஸ்க்ரீனில் எடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், நிறையா சீட்ஸ். இது துப்பாக்கி எடுத்துட்டாங்க. போக்கிரி தான் நம்மளுக்கு வைப்பு. துப்பாக்கி நல்லா படம் தான், ஆனால் போக்கிரி தான் நல்லா வைப்பாக இருக்கும் படம். ப்ரோ இது நீங்கள் வந்துட்டு ஏதோ புது படம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இல்லை, நான் வந்துட்டு ரீரிலீஸ் வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் அப்படின்ற தளபதி பர்த்டே செலிப்ரேஷன் தான் இப்போ நான் முடிச்சுட்டு வந்துருக்கிறேன். இது ரீரிலீஸ்னே சொல்ல மாட்டேன். இது வந்துட்டு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தளபதிக்கு. சூப்பராக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டு, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இதை போய் என்ஜாய் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ லிட்டரலாக எல்லா சீனுமே ப்ரோ, சாங்லாம் இருக்கட்டும், ஓப்பனிங் சாங்லாம் அந்த ஆடுகடா என்னை சுற்றிலாம் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஃபீல் ப்ரோ. எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட்டு அந்த மாம்பழம் அதை விட முக்கியமான சீன் அந்த லாஸ்ட்டாக ஐபிஎஸ் ட்ரெஸ்ஸு, அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டு அந்த நடந்து வர சீன், அந்த பிஜிஎம் சாங்கு, அதெல்லாம் லிட்டரலாக செம்ம கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. அது அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு விண்டேஜ் தளபதியை ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ தளபதி எந்த படம் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு அவருக்கு நாங்கள் கொடுக்குற சப்போர்ட். அவர் நல்ல படம் கொடுத்தா தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு இல்லை, அவர் எந்த படம் கொடுத்தாலும் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவர் ஒரு ஃப்ளாப் படமோ இல்லை ஒரு நல்ல படமோ இல்லை ஆவரேஜ் படமோ, அது வந்துட்டு அவர் என்ன அவருக்கு பிடிச்ச கதை அவர் பிடிச்சி பண்ணுறாரா, அவர் பண்ணுறாருல, அவர் யாருக்காக பண்ணுறாரு, எங்களை மாதிரி ரசிகருக்காக தான் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் அவருக்கு தர ஒரு லவ் தான் வந்துட்டு அவருக்கு தர இந்த மாதிரி சப்போர்ட். நாங்கள் அவர் வந்துட்டு எல்லா டைமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. சின்னதாக ஒரு விஷ் மட்டும் சொல்லிக்கிறேன் அவருக்கு. ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் தளபதிக்கு. ப்ரோ வேற லெவல் ப்ரோ, என்ஜாய் பண்ணா செம்மையாக பண்ணலாம். இல்லை ப்ரோ செம்மையாக இருக்கு, ரீலீஸ் செம்மையாக இருக்கு ப்ரோ, வேற லெவல் வைப்பாக இருக்கு. எல்லாம் செம்ம டான்ஸ் ப்ரோ, எல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்கு ப்ரோ. 4K ரிலீஸ் நல்லா செம்மையாக இருக்கு. நான் படம் தரோம் வந்த மாதிரி வைப்பாக இருந்தது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பார்க்கலாண்ணா. சூப்பராக இருந்தது படம். பிக்சர்கள்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா தானே இருந்தது படம். டிவியில் தான் பார்த்துருப்பீங்க, இப்போ தேட்டரில் இல்லை தேட்டர் பார்க்குறது அது வேற இல்லை, ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்து பார்க்கலாம்ல. நல்லா இருந்தது படம். நல்லா இருந்துச்சுண்ணா படம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க ஜாலியாக இருந்துச்சு. இது வரைக்கும் டிவியில் பார்த்துட்டு இங்கே வைபாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சுண்ணா படம். தேட்டரில் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? இதான் நான் வைபாக இருந்துச்சு பசங்களோட பார்க்கறதுக்கு படம். அப்போல்லாம் நாங்கள் தேட்டரில் பார்க்கல, இப்போ தான் வரோம் ஃப்ரெண்ட்ஸோட. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குது. வடிவேல் காமெடியெல்லாம் ஆல்ரெடி ஹிட். ஆமாம் அல்டிமேட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. விஜய் இந்த மாதிரி பார்க்க பிடிச்சிருக்காங்க. ஓகே, நான் விஜய் ஃபேன் இல்லை, படம் நல்லா இருந்துச்சு ஆல்மோஸ்ட். ஓகே நல்லா இருந்துச்சு. வேறு ஏதாவது எடிட் ஏதாவது பண்ணிடுறாங்களா? இல்லை நான் அப்படியே தான் போட்டிருக்கேன், நல்லா இருக்கு. தேட்டரில் பார்க்கும்போது இப்போ ஃப்ரெஷ் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. ஓகே தேங்க்ஸ். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்ம வைப்பாக இருந்தது, பக்கா வைப்பு. இல்லை செகண்ட் டைம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் சின்ன வயசில் பார்த்துட்டேன். அது ஸ்க்ரீன் 2ல் ஓகே நல்லா தான் இருக்குது, பட் ஸ்க்ரீன் 1ல் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. செம்ம ஃபன்னாக இருந்தது, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்படி டைலாக் அவங்களே பேசினாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. போட்டாங்க, செம்மையாக இருக்கும் ப்ரோ. இது துப்பாக்கி எடுத்து மாஸ்டரு எல்லாமே வருது இல்லை, பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு 50th பர்த்டே தலைவருக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்கிறோம். போக்கிரி வந்தோம், மரண மாதம் இருக்குது, இங்கே தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம். இன்னும் நாளைக்கு வந்து தெரி மெர்சல்லாம் பாக்கி இருக்குது, அதெல்லாம் சேர்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. ப்ரோ உட்காரவே இல்லை ஒரு சீட்டில், தொண்டே பேசவே முடியல, அந்த அளவுக்கு செம வைபாக இருந்தது, மரண வைபாக இருந்தது. இன்னும் நாளைக்கு என்ஜாய் பண்ண தான் போகிறோம், திருப்பி என்ஜாய் பண்ண தான் போகிறோம். கடைசி படம் எந்த மாதிரின்னு சொல்கிறது விரும்பல, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறாரு, அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்ன ரீரிலீஸ் படம் ஆனாலும் நம்ம ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் நல்லா இருக்குண்ணா படம், எனக்கு போக்கிரி பிடிக்கும், அதனால தான் வந்தேன் நான். ஆமாம் நான் தலை ஃபேனு, போக்கிரி ரொம்ப பிடிக்கிறதுனால தான் இந்த படம் பார்க்கணும். வேறு ஒன்றும் எந்த அளவு வைபாக இருந்துச்சு படம்? வைபாக அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, இந்த தேட்டரில் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. நல்லா இருந்துச்சு, சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தேங்க்ஸ். பிக்சர் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருந்துச்சு? பக்காவாக இருந்துச்சு அதெல்லாம். படம் வேறு லெவலில் இருந்துச்சு. போக்கிரி பார்த்து வந்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. மணி சர்மா மியூசிக் கலக்கிட்டாப்பில், ஒரு 6-7 பாட்டுக்கிட்ட வருது. பாட்டில் டான்ஸ் ஆடுறதுக்காகவே மஜா பண்ணுறதுக்காகவே வரலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம், எல்லோரும் மஜா பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் வரணும். போக்கிரி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கல, இந்த தடவை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். தியேட்டரில் அப்படியே மியூசிக்லாம் அதிருது, வேறு லெவலில் இருந்துச்சு.
பிக்சர் வேர்ல்டுனா சூப்பர்ண்ணா, அல்டிமேட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாட்டெலாம் சூப்பரு, நச்சுன்னு ஆடி மஜா பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். அவ்வளோதான். இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரீரிலீஸ் பண்ணணும். பிரகாஷ் ராஜ் சொல்லவே வேண்டாம், செமையாக பண்ணிட்டு இருந்தா போடா. பிரகாஷ் ராஜ் சூப்பராக பண்ணாப்புல, சிரிச்சுட்டே இருந்தோம் நல்லா. வேறு என்ன, நாசர் ஆக்டிங்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஜாலியாக பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பர்ண்ணா. சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறீங்களா? ஆமாம், ஃபஸ்ட் டைம் நான் தியேட்டர் ஃபஸ்ட் டைம் தாட்டி வரேன். இதுக்கு முன்னாடி எந்த படமும் பார்த்ததில்ல, பிறக்கல இப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். அவ்வளோதான். எந்த அளவு வைபா இருந்துச்சு? எந்த அளவு வைபா இருந்துச்சு? படம் விஜய் படம் ப்ரோ, எப்படி இருக்கும் பிறகு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வேற என்ன படம் ரிலீஸ் அதெல்லாம் நொறுக்கியாச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் மாம்பழம்லாம் நொறுக்கிட்டாங்க படத்தை. அந்த பாட்டுக்காக தான் இந்த படத்துக்கே வந்திருக்கு. எந்த சாங்ஸ் செகண்ட் டைம் போட்டாங்க? இல்லை, எல்லாமே ஒன் டைம் தான் போட்டாங்க. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு, ஒரு டைம் போட்டாங்க. வடிவேல் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் போக்கிரி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக விஜய் பர்த்டேக்காக வந்து இன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ரிலீஸ் பண்ணதுனால துப்பாக்கி அண்ட் போக்கிரி ரெண்டும் போயிட்டுருக்கு. போக்கிரி பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். ஹாப்பி டு சி. வைப் வேறு லெவல் வைபாக இருந்துச்சு. ரொம்ப இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபீலை விட இப்போ பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஹவுஸ் ஃபுல்லு, டிக்கெட்ஸே இல்லை. ஸோ எல்லாருமே பாருங்கள், சந்தோஷமாக இருங்க.